சென்னை மெரினா கடற்கரை உழைப்பாளர் சிலை முன்பு திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, தற்போது அப்பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்களா? இந்த போராட்டம் தொடர்பாக தூய்மை பணியாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை மாநகராட்சியில மண்டலம் 4 மற்றும் 5 பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களை பணிநிரந்தரம் செய்ய வேண்டும் என கூறியும், அதுபோல தனியார் மயமாக்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என கூறி தமிழ்நாடு அரசை கண்டித்து கடந்த பல மாதங்களாகவே தூய்மை பணியாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே சென்னை மாநகராட்சி வளாகம் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மண்டலம் 5 இருக்கக்கூடிய 13 தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக குறுக்குப்பேட்டையில் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் காவல்துறையினர்கள் அவரையும் கைது செய்து கடந்த 2 நாட்கள் முன்பு கைது செய்து அவர்களை அன்று மாலையை வெளியிட்டனர். அதற்கு மறுதினம் நேற்றைய தினமும் 13 தூய்மை பணியாளர்கள் சென்னையில் ஒரு பகுதியில் போராட்டத்தில் ஏற்பட்டதால் அவர்களையும் காவல்துறை கைது செய்திருந்தனர். நேற்று மாலை விடுவிக்கப்பட்ட அந்த 13 தூய்மை பணியாளர்களும் தற்பொழுது, அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் கூடிய அந்த உழைப்பாளர் சிலை அருகே திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே இவர்கள் போராட்டத்தில் இந்த பகுதியில் ஈடுபடுவார் என காவல்துறைக்கு தெரிந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட காவல்துறைகளை இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த 13 தூய்மை பணியாளர்களும் உடனடியாக கைது செய்தனர். மேலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக அவர்களிடம் உடன் வந்த மீதமுள்ள தூய்மை பணியாளர்களும் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த வழியாக இல்லத்தில் செல்ல இருக்கிறார். எனவே அவர் வருவதற்கு முன்பு இந்த போராட்டக்காரர்களை அகற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை தற்போது கைது செய்து சென்ட் தாமஸ் மவுண்ட் அருகே இருக்கக்கூடிய ஒரு சமுதாய கூடத்தில் வைத்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.